ராம் நாராயண ராம். நம்மிடையே இன்று கூட மனிதாபிமான உணர்வு விழித்தெழவில்லை. மனிதாபிமானம் தோன்றும் நேரம் உயிரில் ஒற்றுமை தோன்றும் போதுதான். தங்கள் 2 கட்டா நிலத்தை இந்த பூமியின் மீதுள்ள மற்ற நிலத்துடன் இணைத்துவிட்டால் இந்த பூமி ஒரு வீட்டாக மாறிவிடும். பூமியை பிரிக்க முடியாது, அதேபோல் நெறிமுறைகளையும் பிரிக்க முடியாது. ஏற்பட்ட பிரிவுகள் அனைத்தும் வெறும் காகிதத்திலேயே இடம்பெற்றவை. காகிதமும் எழுத்துக்களும் இந்த குழப்பத்தை இன்னும் மோசமாக்கிவிட்டன. எப்போது அந்த நாள் வரும்? முழு பூமியும் ஒன்றாகி ஒரே நாடாக மாறும் நாளா? நாம் எதை செய்தாலும் அது ஒரு செயற்பாட்டாளராக செய்ய வேண்டும். அந்த உணர்வு எழுந்தால் எந்த வேலையிலும் தயக்கம் இருக்காது. பூமியின் எந்த இடத்திலும் ஒரு மரம் நடினாலும் அது தனக்கே சொந்தமான நிலத்தில் நடப்பட்டதாகவே உணர்வோம். தேசபக்தி, ஒற்றுமை, ஆத்ம ஞானம் இல்லாமல் இத்தகைய உயர்ந்த சிந்தனைகள் தோன்றாது. நமது எண்ணங்கள் ஒரு குறுகிய மனப்பான்மையில் சிக்கிக் கொண்டுள்ளன. பெரிய பெரிய பேச்சுகளால் மட்டும் எதுவும் சாதிக்க முடியாது. சமூக நெறிகளின் அழுத்தத்தால் நம் சிந்தனை அனைத்தும் கட்டுப்படுத்தப்பட்டுவிட்டது. எதுவும் செய்யப்படாமல் பதவி கோரிக்கையும் பெயருக்கும் கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதால் அனைத்தும் வீணாகி விடுகிறது. நம் உள்ளம் பெருந்தன்மையாக இருந்தால், உலக நல்வாழ்வுக்கான எண்ணம் எழுந்தால் எல்லாமே எளிதாக முடியும்.